104% டாரிஃப் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாம் ஒரு 10 ரூபாய்க்கு பொருள் விற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை 21 ரூபாய்க்கு விற்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தது என்றால் அந்த 20 ரூபா இல்லாட்டி 20 ரூபா 50 காசுக்கு அந்த பொருளை விற்கணும். அதை வாங்குறதுக்கு யாராவது இருப்பாங்களான்னு கேட்டால் இல்லை. அந்த நிலைமை தான் இப்போ சீனாவுக்கு வந்திருக்கு. சீனாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா எங்களுக்கு எதிராக டாரிஃப் போட்டிருக்காங்க, நாங்கள் அமெரிக்கா எதிராக டாரிஃப் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நீ டாரிஃப் போட்டினா எகெயின் நாங்கள் ஒரு 50% டாரிஃப் உயர்த்துவோம் அப்படின்னு சொன்னாங்க அமெரிக்கா. அதற்கான டெட்லைன் எல்லாமே கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த டெட்லைன் இன்னைக்கு இரவோடி முடிஞ்சிருக்கும். அப்படின்னா நாளையிலிருந்து சில பொருட்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 50% டாரிஃப் அப்படிங்கிறத அமெரிக்கா சீனாவின் மீது புகுத்த போகிறார்கள். அப்படி கணக்கு பார்க்கும்போது 104% டாரிஃப் அப்படிங்கிறது சில பொருட்களுக்கு சீனா கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இது மட்டும் உண்மையாக நடந்துருச்சு அப்படின்னா உண்மையிலேயே இங்கே வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது இருக்கா இல்லையாங்கிற கேள்விக்கு விடை கிடைச்சிடும். இல்லை அப்படிங்கிறது தான். எதுக்காக இனிமேல் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்? ஒரு நாடு நினைக்கிறது என் நாட்டுக்கு எதிராக இவ்வளோ வரி விதிக்கிறாங்க, நான் இவ்வளோ வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாடு சொல்கிறாங்க. என்டையர் வேர்ல்டுனுடைய ட்ரேட் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க, பல ட்ரேடை மிரட்டுறாங்க, பல ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது கிராஷ் பண்ண வைக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு நாடால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே உலக வர்த்தக மையம் அப்படிங்கிறது இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த கேள்வியை பல இடங்களில் நம்ம கேட்டுட்ருக்கோம். உலக வர்த்தக மையம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத கேட்டுட்டோமா? உலகத்துக்காக நாங்கள் அமைதியை திரும்ப கொண்டு வருவோம், இந்த உலகத்தில் யுத்தம் அப்படிங்கிறத நடக்காமல் பார்த்து கொள்வோம் அப்படின்னு சொன்ன ஐநா சபை இருந்து என்ன பிரயோஜனம்? ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கட்டும், இஸ்ரேல் ஹமாஸ் போராக இருக்கட்டும், ஐநா சபையால் ஏதாவது செய்ய முடிந்ததா? கேட்டால் சொல்லுவாங்க ஐநா சபை இல்லைனா இந்த போர் இன்னும் வீரியமாக நடந்திருக்குன்னு. அதெல்லாம் கிடையாது. ஐநா சபை இருந்த போதும் இந்த போர் இன்னும் வீரியமாகத்தான் நடந்தது. ஸோ இங்கே வீரியமாக நடக்கக்கூடிய யுத்தத்தை தடுப்பதற்கு ஐநா சபை இருந்தது அப்படிங்கிற அந்த கல்த்தாலாம் இனிமேல் இங்கே வேண்டாம். அடுத்ததா இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அப்படின்னு சொல்லி உலக அளவில் ஒரு ஜட்ஜு இருக்காரு, ஒரு நீதிமன்றம் இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த நம்பிக்கை அறவே இல்லாமல் போயிடுச்சு. என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி நாங்கள் இதில் அனுபவம் வாய்ந்தவர்கள். யார்? இந்த ராஜபக்சே குடும்பத்தையே தண்டிக்காத இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் எப்படி நெதன்யாஹு அவர்களை தண்டிக்கும், எப்படி அடுத்த நபர்களை தண்டிக்கும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருந்துச்சு. ஸோ இப்படி அங்கே வந்து ஐசிசி இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற கேள்வி கேட்டுட்ருக்கோம். உலகமயமாக்குதலிருந்து அடுத்த வேர்ல்டு ஆர்டர் கிரியேட் பண்ணுறது வரை இங்கே எல்லாமே தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் இந்த உலகத்தில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அப்டேட். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். kidsbestie.comல வேற லெவல் ப்ராடக்ட் அப்டேட் அப்படிங்கிறது வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு நாம லைப்ரரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதற்கு தகுந்த மாதிரியே ஃபாரின்லேருந்து இம்போர்ட் செய்யப்பட்ட புத்தகங்கள் kidsbestie.com/books அப்படின்னு சொல்லி நீங்கள் அடிச்சிங்கன்னா கீழே அதுக்கான லிங்க் இருக்குது. அப்படியே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புத்தகங்கள் டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். 200லேருந்து 300, 200லேருந்து 300 விற்க அந்த புத்தகத்தை டிராஃப்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான நாலேஜ் பேஸ்டான, ஆர்ட் பேஸ்டான, இல்லாட்டி இந்த சம்மரை சூப்பராக என்ஜாய் பண்ணுற நம்ம குழந்தைகளுக்கான மூளையை வளர செய்வதற்கான புத்தகங்கள் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. kidsbestie.com போய் பார்த்துக்கோங்க. கீழே லிங்க் இருக்குது. முதல் விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா, அமெரிக்காவுக்கு எதிராக சீனா அப்படிங்கிறது தான். இது ஒரு ட்ரேடு வாராக இருந்தது, இன்னைக்கு பனிப்போராக மாறி நிற்கிறது. இந்த பனிப்போருக்கான அப்டேட் எல்லாமே கண்டிப்பாக நாளை மார்னிங்லேருந்து நமக்கு வர தொடங்கும். அதனால் இந்த செய்தியை நாளைக்கு இதை விலாவரியாக நம்ம பேசலாம். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா US, UK மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இவங்க எல்லாருமே ஒரே மாதிரி ஒரே கருத்துடைய ஒரே கொள்கையுடைய நாடுகளாக இருந்தார்கள். அதனால தான் ரஷ்யா உக்ரைன் போரில் இவங்க 3 பேரும் உக்ரைன் கூட இருந்தாங்க. உலகத்தில் நடக்கக்கூடிய யுத்தத்தை தடுப்பதற்கு தான் ஐநா சபை ஒன்று உருவானது அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிட்டு இருந்தோம். நம்மளை படிப்பித்ததும் அப்படித்தான். ஆனால் இங்கே தலைகீழாக மாறி 40 நாடுகள் ஒரு நாட்டுக்கு எதிராக யுத்தத்தை நடத்தலாம், ஆனால் அது உலக யுத்தம் கிடையாதுன்னு சொன்ன ஒரு வரலாறையும் நம்ம கண்முன்னே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ரஷ்யா உக்ரைன் போர். கிட்டத்தட்ட 40 நாடுகள் உக்ரைன் கான்டாக்ட் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள். அது எல்லாருமே உக்ரைனுக்கு உதவ, ரஷ்யா மட்டும் தனியாக இருந்து போராடணும், ரஷ்யாவுக்கு ஆதரவாக யாராவது வந்தால் உங்களை நாங்கள் பொருளாதார தடை போட்டு உட்கார வச்சிரும் அப்படின்னு சொல்கிற அமெரிக்காவினுடைய எச்சரிக்கைக்கு பயந்தே பல நாடுகள் ரஷ்யா கூட இணையாமல் விட்டுட்டாங்க. இப்போ அமெரிக்காவே UK கூடயும் இல்லை, ஐரோப்பிய ஒன்றியம் கூட கிடையாதப்பா, நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பதவியேற்ற பிறகு வேற லெவல் சம்பவங்கள் எல்லாமே சொல்லிக் கொண்டிருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு மத்தியில் தான் இந்த டாரிஃப் வார் அப்படிங்கிறது வருது. சீனாவினுடைய பொருளுக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒரு 40, 48%, 54% டாரிஃபை உயர்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ யூஎஸ்க்கு பதிலாக UK மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை சீனா தேர்ந்தெடுக்கும். எனவே தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ் UK இல்லாட்டி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் லோ குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதற்கான சட்டத்திட்டங்களை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற பல டிஸ்கஷனில் இந்த நாடுகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். சீனாவும் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக யாருடைய மார்க்கெட்டை நம்ம போய் பெனட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற யோசனையில் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகின்றன.
ஒருவேளை சீனா மற்றும் அமெரிக்காவினுடைய இந்த வர்த்தக போர் தொடருமாயின் நிச்சயமா சப்ளை செயின் எல்லாமே பாதிக்கப்படும். ஒரு சில நாட்கள் சப்ளை செயின் பாதிக்கப்பட்டது என்றால் உலக நாடுகள் முழுவதுமாகவே ட்ரேடு அப்படிங்கிறதுல ரொம்ப சுணுக்கத்தை அடைவார்கள். பொருளாதார மந்த நிலைமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை சீக்கிரமா முடித்து கொண்டால் எல்லாருக்கும் நல்லது. சரி, சீனா அமெரிக்காவை பத்தி பேசிட்டோம், நிறையவே பேசிட்டோம். அதுக்கு மத்தியில் அடுத்த உக்ரைன் என்ன செஞ்சிட்டாங்கன்னா மறுபடியும் சீனாவை பத்தி பேசுறாங்க. இப்போ உக்ரைன் என்ன சொல்றாங்க, எப்பா நாங்கள் 2 சீனர்களை பிடித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்கேருந்து பிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்களுடன் இணைந்து சீன ராணுவ வீரர்கள் உக்ரைன் ராணுவ வீரர்களுக்கு எதிராக போர் புரிந்தார்கள், அவங்கள நாங்கள் சுற்றி வளைச்சி பிடிச்சு வச்சிருக்கோம், 2ம் சீன ராணுவ வீரர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பிக்கஸ்ட் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறதுல நிறைய ஃபாரின் லீஜன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்தாங்க. ஏகப்பட்ட வெளிநாட்டு சார்ந்த மெர்சனரிஸாக இருக்கட்டும், இல்லை இராணுவ வீரர்களாக இருக்கட்டும், தன்னிச்சையாக போர் புரிந்தவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே போர் புரிந்தார்கள். ஆனால் இப்போ தான் சமீப காலத்தில் வடகொரியா அப்படிங்கிறது உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு ஆதரவாக களம்புகின்றார்கள். இப்போ சீனர்களும் களம்புகின்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருப்பதால் சின்னதாக ஒரு பதட்டத்தை அது ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரான் அமெரிக்கா பெரிய சிக்கல் வருதப்பா. ஈரான் கூட இந்த அணு ஆயுதத்துக்கான ஒப்பந்தத்தை அமெரிக்கா சீக்கிரமாக பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஈரானை மிரட்டுறாங்க. ஒருவேளை ஈரான் இதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றால் நாங்கள் இராணுவத்தை வைத்து இதை சாதிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே பல செய்திகளாக வெளிவந்தது. நாம் தமிழ் விதியில் பல முறை பேசியிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி என்டையர் டிஃப்ரெண்ட். ஈரானும் அமெரிக்காவும் பேச தொடங்கிவிட்டார்கள் அப்படிங்கிறது தான். இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்தை பற்றியான பேச்சுவார்த்தையில் ரகசியமாக அமெரிக்காவும் ஈரானும் ஈடுபட்டு விட்டார்கள். அதற்கான முடிவுகளுக்காக 2 நாடுகளும் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு பல நாளேடுகளிலும் வந்திருக்கிறது. இந்த செய்தி உண்மையாகும் பட்சத்தில் அப்படின்னா திரைமறைவாக பேச்சுவார்த்தையில் 2 நாடுகள் ஏதோ ஒன்று அவங்க என்ன செய்ய போகிறாங்க, டீல் பண்ண போகிறாங்க. நாட்டோ கமாண்ட் கூட நாங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையை தெரிவித்திருக்கிறார்கள் ஜப்பான். இது எங்களுக்காக கிடையாது, உக்ரைனுக்கு உதவி செய்வதற்காகத்தான் நாட்டோ கமாண்டில் நாங்களும் இணைய வேண்டும் அப்படிங்கிறத ஜப்பான் ஒரு ஆசையாக கூறியிருக்கிறது. யூரோப்பை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா பொருளாதார தடை இல்லாட்டி இந்த மாதிரியான ட்ரேட் வாரெல்லாம் அறிவிச்சிட்டாங்கல்ல, இதற்கு பதிலாக பதிலடி கொடுக்கும் விதமாக யூரோப் ஏதாவது செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டால் எதுவுமே இப்போதைக்கு செய்ய போகிறது கிடையாது. இதை நாங்கள் யுத்தமாக பார்க்கல, நாங்கள் பேச்சுவார்த்தை வழியாக முடித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி சவுத் கொரியா எந்த ஆன்சரை சொன்னாங்களோ அதே ஆன்சரையே இப்போது யூரோப்பும் சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனால் நேரடியாக அமெரிக்கா கூட மோதுறதுக்கு நாங்கள் இப்போது விரும்பவில்லை என்பது தான் அதனுடைய அர்த்தம். பனாமா கால்வாயினுடைய என்டையர் ஸ்ட்ரக்சர், அதனுடைய சர்வீஸ் இல்லாட்டி அதனுடைய கட்டுப்பாடு எல்லாத்தையுமே அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளும். சீனாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து அமெரிக்கா அதை காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் பனாமா கால்வாய்க்கான 2025க்கான யுத்தம் இனிதே ஆரம்பமாக போகிறது. ரஷ்யா சீனாவினுடைய மிலிட்டரி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிவிரைவாக உயர்ந்து வருகிறது என்கிற தகவலை பென்டகன் இன்று வெளியிட்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் இது ஒரு பேனிக் மோடு தான். இஸ்ரேலுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுப்பதை நிப்பாட்ட வேண்டும். அதுவும் காசால இஸ்ரேலுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்கறத நீங்க நிப்பாட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் முக்கியமான தலைவர். அதுவும் ஹமாஸுக்கு தான் இந்த கோரிக்கை. பென்குவிர் அவர்கள் மீண்டும் அமெரிக்காவுக்கு வரப்போகிறார். பென்குவிர் அவர்களுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஜோ பைடன் அவர்கள் தடை உத்தரவை பிறப்பித்த போது இப்போதைய அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதை நிராகரித்து பென்குவிர் அவர்கள் அமெரிக்காவுக்கு வரலாம், அவருடைய இஷ்டத்துக்கு அங்கு இருக்கலாம் அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் பென்குவிர் அவர்கள் ஈரானுக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பொதுவாகவே இருந்து வருகிறது. அது இப்போது அமெரிக்காவும் இல்லாட்டி டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் அதை வளர்க்கவே நினைக்கிறார். நியூக்ளியர் டிஸ்கஷன்ல 2 நாடுகள் ஈடுபட்டு இருப்பதை பிற நாடுகள் அறியாமல் இருப்பது அப்படிங்கிறது இங்கே மர்மமான ஒரு செய்தியாக இருக்கிறது. குறிப்பா இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் நியூக்ளியர் டீலில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இதுவரையிலும் இஸ்ரேல் மோப்பம் பிடிக்காமையா இருக்கும். அதை பற்றியான மேலும் விவரங்கள் நாளைய காணொலியில் பார்க்கலாம். ஸோ இந்த காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நான் முதலே சொன்ன மாதிரி புக்ஸ் வேணும், நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு ஃபாரின்லேருந்து இம்போர்ட் செய்யப்பட்ட அதுவும் விலை குறைவாக அந்த புக்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் கிட்ஸ் பெஸ்டி போங்க. அங்கே புக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது, அதை செலக்ட் பண்ணுங்கள். டெய்லி 100லேருந்து 200 புத்தகத்துக்கு அதிகமாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை பற்றியான அப்டேட்லாம் கிடைக்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.